எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா செடியை தான் ரீபார்ட் பண்ண போகிறேங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமாக இதே பக்கெட்டில் இருந்ததுங்க இந்த கொய்யா செடி. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பூவும் இல்லை, காயும் இல்லை. அது இல்லாமல் இது ஹேர் லேயரிங் செடியும் இல்லை, ஹைப்ரிட் செடியும் கிடையாதுங்க. இது ஒரு கல்யாண வீட்டில் எனக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது 2019 நவம்பர் மாதத்தில் கொடுத்தாங்க. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்து இந்த செடியை வாங்கிட்டு வந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள்லேயே இந்த செடியை நான் இந்த பக்கெட்டில் நடவு பண்ணிட்டேங்க. அப்போல்லாம் எனக்கு எப்படி நடவு பண்ணலாம்லாம் தெரியாது. ஆனால் ஆசை மட்டும் இருந்தது செடிகளை நிறைய வளர்க்கணும் அப்படின்ட்டு. செடிகளுக்கு என்ன சைஸ் க்ரோ பேக் வைக்கணும், என்ன மாதிரி மண் கலவை கொடுக்கணும், என்ன உரங்கள் கொடுக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் அப்போ எனக்கு தெரியாதுங்க. ஆனால் செடி வைக்கணுன்ற ஆர்வம் மட்டும் இருந்தது. 2019 நவம்பர் அப்பத்துலேருந்தே நான் செடிகளை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் நிறைய மண், ஃபுல்லாக மண்ணை கொண்டு வந்து நிரப்பிட்டு அதில் அந்த கவர்லேருந்து அந்த செடி எடுத்து இதில் வச்சுட்டேங்க. வச்சுட்டு கிட்டத்தட்ட இப்போது வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷமே முடிஞ்சு போச்சு. இந்த செடி இன்னும் அப்படியே தான் இருக்குது. செடி நல்லா முத்தி போச்சுங்க. அதோடய வேரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்தது. முத்தி போயிட்டு செடி நல்லா கிணத்து இருந்தது தவிர, ஆனால் ஒரு பூ, ஒரு காய், ஒரு பிஞ்சு எதுவுமே கிடையாதுங்க. என்ன பண்ணேன், இது எப்படியாவது ரீபார்ட் பண்ணி மாற்றியே ஆகணுன்ட்டு இன்றைக்கி இதை மாற்றுறேன். அப்புறம் அந்த பக்கெட்லேருந்து அழகாக கேக் மாதிரி வந்துச்சுங்க. அதை எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு கம்பி வச்சு குத்தி வேறு எதுவும் பாதிக்காமல் அதை வந்து அழகாக மண்ணெல்லாம் உதிர்த்தி கொஞ்சம் எடுத்துட்டு இந்த அரிசி பையில் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா பெரிய சைஸ் க்ரோ பேக்கு இது வரைக்கும் என்கிட்ட இல்லை. ஒரு ட்ரம்மு தான் வாங்கணும். இந்த அரிசி பையில் மண்ணும், தொழு உரம், கோகோபீட்டு, வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து மண் கலவை தயார் பண்ணி இந்த செடியை நடவு பண்ணிட்டேங்க. நடவு பண்ணதுக்கப்புறம் செடியில் இருந்த பக்க கிளைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் நமக்கு மறுபடியும் புதிய தளிர்கள் வரும். அது இல்லாமல் இந்த செடி பார்த்திங்கன்னா நமக்கு விதைகள் மூலமாக தான் வந்திருக்கும். அந்த விதைகள் மூலமாக வந்த செடியை தான் நமக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஹைப்ரிட் நிறைய வந்துருச்சு. அது இல்லாமல் ஹேர் லேயரிங் செடியும் வந்துருச்சு. அப்போல்லாம் விதைகள் மூலமாக வந்த செடியை தான் கல்யாண வீட்டிலலாம் கொடுத்தாங்க. எப்படியோ தெரிலங்க, 5 வருஷமாச்சு. இனிமேவாவது காய்க்குமான்னு தெரில. உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் விதைகள் மூலமாக வந்த செடி எந்த வருஷம் காய்கள் கொடுத்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஷ்டப்பட்டு வளர்த்தாச்சு இந்த செடியை. எப்படியாவது இன்னும் கொஞ்சம் வளர்த்து ஒரு காயாவது பார்க்கணுன்ற ஆசையில் இந்த செடியை நான் விட்ட பாடு இல்லைங்க. எப்படியும் இப்போ ரீபார்ட் பண்ணிட்டேன். காய்கள் வரும்னு நினைக்கிறேன். இயற்கை நேசிப்போம். நன்றி.